ஓசூர் அருகே மனைவியின் தலையில் பிளாஸ்டிக் கவரை சுற்றி கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். குடும்பத் தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? ஓசூர் தாலுகா பாகலூர் அருகே உள்ள கீழ் சூடாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான ஆனந்தகுமார். பெயிண்டர் வேலை பார்த்து வந்த இவரது மனைவி கல்பனா. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் ஆனந்தகுமாருக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தினசரி குடித்துவிட்டு வந்து சண்டையிட்டு வந்துள்ளார். 2 தினங்களுக்கு முன் இரவு குடிபோதையில் வீட்டிற்கு வந்த ஆனந்தகுமார் வழக்கம்போல் மனைவி கல்பனாவுடன் தகராறு செய்திருக்கிறார். கடும் ஆத்திரத்தில் இருந்த ஆனந்தகுமார் கையோடு பிளாஸ்டிக் கவர் ஒன்றை எடுத்து வந்திருந்தார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் எல்லை மீறி போக ஆத்திரம் தலைக்கேறிய ஆனந்தகுமார் மனைவியின் முகத்தில் அந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடி கட்டி இருக்கிறார். பின்னர் உருட்டுக்கட்டை ஒன்றால் அவரது தலையில் சரமாரியாக அடித்துள்ளார். இதில் ரத்தம் பீரிட மயங்கி விழுந்த கல்பனாவை மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். வெளியே சென்றிருந்த மகன் சேத்தன் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது அதிர்ந்து போனார். தாய் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு கலங்கி போன அவர் அது குறித்து அக்கம்பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த அவர்கள் உடனே பாகலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் அங்கு வந்து பார்ப்பதற்குள் கல்பனா பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். அவரது உடலை போலீசார் மீட்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை தொடர்பாக பாகலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆனந்தகுமாரை தேடி வருகின்றனர். குடும்ப தகராறில் மனைவியின் தலையில் பிளாஸ்டிக் கவரை சுற்றி கணவனை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.